ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா ஈவினிங் ரொட்டீன் எடுக்கிறோம். ஈவினிங் ரொட்டீனில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னடா கப்பு கையில் கவர் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி என் வாட்சில் டைம் என்னென்னு பார்த்துருவோமா? வாட்ச் ஆன் ஆகுதா? 11:52 ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம். ஏன்னா காட்டு ஓகே ஆஃப். சரி விடு பார்த்துக்கலாம். சரி விடு. இப்போ வந்து இது டீ குடிச்சாங்க கொஞ்சமா. வண்டி வந்து சர்வீஸ்க்கு தொப்பக்குட்டி வரட்டும். சர்வீஸ் இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் தயவுன்னு சொல்லுங்க. சர்வீஸ் விட போயிட்டு எடுத்துகிட்டு வர போனேன். நேற்று காலையில் சர்வீஸ் விட்டு இன்னைக்கு வந்து வண்டி ரெடி ஆகிடுச்சுனாங்க. எடுத்துகிட்டு வர போயில இந்த சிற்பிக்காலம் ரொம்ப மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட வருஷமே இருக்குல்ல தங்கம், 1 வருஷமே இருக்கும் நான் சிற்பிக்காலம் செஞ்சு. இன்னைக்கு பார்த்தேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். தொப்பக்குட்டி கிச்சன் போனோம். கிச்சன் வந்தீங்கன்னா ரக்ஷு வந்து அரிசி தண்ணியில் போட்டோம். இன்னைக்கு நைட் டிஃபன் இல்லை, சாப்பாடு வச்சு காளான் கிரேவி தான். அதுக்கப்புறமா இது அன்னைக்கு நம்ம வீடு காளான் கிரேவி ரசம் வைக்கிறியம்மா? இருக்குல்ல புளிச்சிக்கீரை, கெண்டி புளிச்சன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த புளிச்சிக்கீரை பிடிக்கும்? கெண்டி புளிச்சிய நிரு ரக்ஷு கவி எல்லாத்துக்கும் புளிச்சிக்கீரை ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் கீரை வாங்கிட்டு வந்ததோட சரி, பறிச்சு ஃப்ரிட்ஜில் அலசி வச்சதோட சரி கிடையவே இல்லை. ஏன்னா டேட் வச்சனால கீரை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால வீட்டுக்கு டேட் வச்சனால இந்த கீரையை வந்து இப்போ ரக்ஷு வந்து பறிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேருக்கு வந்து டவுட்டு, அம்மா நீங்கள் எப்படி ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க பர்னர் எப்படி விளக்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து பர்னருக்கு வந்து சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு அதில் புளி நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து உடச்சி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பர்னர் சூடு இல்லாமல் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு பிடிச்ச உப்பு அள்ளி போட்டுருவேன். போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோன்னா அதுலேயே அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் தேய்ச்சா பளிச்சுன்னு ஆகிடும். நேற்று குத்து வழக்கு விளக்கி கை கிழிச்சிருச்சு. அதனால தான் இந்த இதில் கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இருக்குது. ஏன்னா இந்த அடுப்பை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆயில் பீஸுக்கு இந்த பர்னரில் விழறனால அடுத்து பற்ற வைக்கும் போது அந்த ஆயில் பீஸ் கூட கருவி ஒட்டிக்குது. இது இப்போ அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சா? நான் போய் பற்ற வைக்கிறேன். கொசு வருது. ஐயோ பால் என்னத்துக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் எல்லாத்துக்கும் பெரிய டவுட்டு, இன்னைக்கு சாயங்காலம் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் போட்ட வீடியோக்கு ஷார்ட்ஸுக்கு எல்லாரும் கமெண்ட் போட்டுருந்தேன். கொசு உங்களுக்கு உங்களுக்கு எங்கேருந்து காசு வருது, எப்படி காசு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. கேட்டாங்க உங்களுக்குலாம் காசு வராதா, எங்கள் வீட்டிலலாம் எப்படி காசு வருது சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். ஒரு வண்டி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆக்சுவலாக என் வண்டி எடுத்து 1 வருஷம் தான் ஆகுது. ஃப்ரீ சர்வீஸ் தான். வண்டி சர்வீஸ் விட போகிறேன்னு சொன்னதுக்கு காசு எங்கிருந்து வருது எனக்கு புரியல. இது லாஜிக் என்னன்னே புரியல. ஒரு பேசிக்காக எங்கள் வீட்டில் ஆக்கி திங்கிறதுக்கு ஒன்றும் இருக்காதா? பேசிக்காக நாங்கள் எதுவும் சோறு திங்க மாட்டோம். கொசு பேசிக்காக கறி ஆக்க மாட்டோமா? பேசிக்காக எதுவுமே செய்ய மாட்டோமா? உங்கள் வீட்டில் அப்புக்குட்டி இவனாலதான் நான் நிறைய திட்டு வாங்குறேனே. அப்படியே அடுப்பு மேல படுத்துங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இவருக்கு சாக்லேட் கவர்ல தவக்கல குட்டி பார்த்தா அப்படிதான் கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து திட்டுறீங்க. ஆனா எனக்கு அது அந்த கவர் எடுத்து அவங்க கிட்ட கூட அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏன் நான் கேட்கறேன், உங்க வீட்டுல எப்படி சாமி காசு வருது? உங்க வீட்டுல எல்லாம் காசு வருதா வெளில வரலையா? எனக்கு மட்டும்தான் காசு வந்து மானத்துல இருந்து கொடுக்குதா, இல்லை ஒரு வேளை நீங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. இல்ல கவிக்கு வந்து நாங்க தான் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லுங்க. யாரும் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க? யாரோட சம்பாதிக்க நான் சாப்பிட்றேன்? நானும் என் பிள்ளைங்களும் நிம்மதியா இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலையா? என் கூட பழகிற நாய்ங்க தான் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் போடுறீங்க? நீங்கள் போடுங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் வேணாலும் தாராளமாக போடுங்க. எனக்கு அதை பற்றியில் ஒரு கவலையுமே இல்லை தங்கம். நான் கமெண்ட்டுக்காக இப்போ நான் வீடியோவே நான் ஷூட் பண்ணலை. அதை இப்போ தான் நான் அதை பார்த்தேன். அதை கேட்குறதுல என்ன தப்பு இருக்குலாம் கேட்டிருக்கீங்க. தாராளமாக கேளுங்க. நான் வந்து பேங்கில் போய் கொள்ளையடிச்சிட்டு வரேன், சரிங்களா?
பேங்க்ல கொள்ளையடிச்சு வந்து நான் இங்க ஆட்டோ ஓட்டினாலே பணக்காரங்க ஏறலாமா? ஆமா, அது வேணா வாஸ்தவம் தான். சீக்கிரம் நம்ம ஒரு ஆட்டோல வாடகைக்கு வாங்கி ஓட்டிடலாம் சாமி. இங்க ஆட்டோ ஓட்டினாலே பணக்காரங்களா ஆயிடலாம். நான் இங்கே கஷ்டப்பட்டு மசாலா வந்து சேல் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை சேல் பண்ணிட்டு அதில் வர கமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணால் 1000 2000 வருதுன்னா அதை வச்சுக்கிட்டு என் பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு நான் என் வயிற்றை கழுவிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட வந்து எனக்கு காசு இல்லை கொடுங்கன்னு சொல்கிறேன்னா சொல்லுங்க. அங்கே பாருமா, எனக்கு காசு இல்லை, எனக்கு காசு கொண்டு வந்து தாங்கன்னு சொல்கிறேன்னா எதுக்கு தேவையில்லாம? அப்புறம் இன்னொன்று கேட்டேன், வீடு கட்டுறேன்ல காசு எங்கிருந்து வருது, எவன் கூட கட்டி கொடுக்குறாங்க? ஆக்சுவலாக கேட்குறவங்களுக்கு தான் அறிவே இல்லை. எப்படி கேட்குறவங்களுக்கு அறிவே இல்லை. கீழே நிலம் வந்து 5,30,000 ஆச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எழுத்துக்கூலியோட 5,30,000 ஆச்சு. என்னோட நகையை ஃபுல்லாக விற்றேன், பாப்பாவை ஃபுல்லாக விற்றோம். அதுக்கு நான் வீடியோவே கொடுத்தேன். அழகாக இருக்கு, இது வந்து பிடிச்சி எனக்கு கொசுவாக கிடைக்குதுவா. நகையெல்லாம் விற்று தான் நான் வந்து அடிநெல்லாம் வாங்கணும். சரி, மோடி இதில் வந்துட்டு ஒரு 3 லட்ச ரூபா மானியம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு டாக்குமெண்ட் ஃபுல்லாக வச்சோம். ஆனால் அதை ஆகஸ்ட் 15 வந்து உள்ளே வச்சிருக்கணும். பாப்ஸ் என்ன பண்ணுற முடியுமா? ஆகஸ்ட் 15 வந்து நான் டாக்குமெண்ட் உள்ள வச்சிருக்கேன். ஆனால் ஆகஸ்ட் 21 தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஆகஸ்ட் 25 தான் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணினேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னோட டாக்குமெண்ட் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் லோனுக்கு போனோம். லோனுக்கு போகும்போது நிலத்தோடு போடும்போது லோன் பில் அதிகமாக வந்தனால வேண்டாம், டாக்குமெண்ட்டை வச்சு எவ்வளோ அமௌண்ட் வருதா நம்ம அப்படி வீடு கட்டிக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது என்னோட டாக்குமெண்ட் வச்சா அடிநிலத்துக்கு மதிப்பு இல்லாதனால அதிகபட்சம் 1.5 லட்சம் தருவேன்னு சொன்னாங்க. 1.5 சென்ட் நிலத்துக்கு 1.5 லட்சம் தான் தருவேன்னு சொன்னாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ நம்ம வந்து கம்பல்சரி பேங்க் லோனுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து தான் நான் வந்து பேங்க் லோனுக்கே போனேன். பேங்க் லோனுக்கு போய் தான் நான் வந்து இன்னைக்கு லோன் போட்டு தான் நான் வீடு கட்டுறேன். அப்படி நான் லோன் போட்டு வீடு கட்டுறேன். அது போக பிரபாக்காட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டேன். இதெல்லாம் பண்ணி தான் நான் வீடு கட்டுறேன். இல்லை நீங்கள் என்னமோ எனக்கு சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்து நான் வீடு கட்டுற மாதிரியும் இல்லை நீங்கள் சம்பாரிச்சு நாங்கள் 3 பேர் சோறு திங்கிற மாதிரியும் கமெண்ட் போடுறீங்க. அது ரொம்ப மனசு வந்து ஹர்ட் ஆகுது. நிறையா பொண்ணுங்க வந்துட்டு முன்னேறி வரணும், இந்த கேவலமாக பேசுகிறவங்க மத்தியில் வந்து வாழ்ந்து காட்டணும்னு வர பொண்ணுங்களை கூட இந்த மாதிரி நீங்கள் இழிவாக கமெண்ட் போட்டீங்கன்னு வர பொண்ணுங்க கூட பயந்துட்டு வரமாட்டாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எப்படி ப்ராக்டிக்கலாக யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. நீங்கள் கமெண்ட் போடுறதெல்லாம் ஓகே தான், உங்களுக்கு வர டவுட்டெல்லாம் ஓகே தான். அதை விட்டால் தேவையில்லாமல் கமெண்ட் போடாதீங்க. எத்தனையோ பொண்ணுங்க வந்துட்டு நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க இருக்கு. ஏன்பா நான் தங்கச்சி அங்க பாரு நிறைய பிள்ளைங்க வந்துட்டு இந்த சமுதாயத்துல வெளியில வந்து நான் வாழ்ந்து காட்டணும் சாதிச்சு காட்டணும் வர பிள்ளைங்கள கூட நீங்க இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுனால அந்த பொண்ணுங்க வெளியில வரவே பயப்படுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் கமெண்ட் போடாதீங்க, சரியா? எனக்கு அந்த மாதிரி மட்டும் நீங்க என்ன கமெண்ட் போட்டாலும் சரி நான் அதெல்லாம் கேர் எடுத்துக்கவே மாட்டேன். என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வர பொண்ணு இந்த மாதிரி கமெண்ட் அம்மா இப்ப வா, நாங்க போட்டோ எடுக்கிறோம், அது வந்து வீடியோ எடு. நான் சமைக்க வேணாமா? ஆமா, புதுசா என்னமோ எனக்கே போஸ்ட்லாம் தோணுது. புதுசா எனக்குலாம் என்னமோ போஸ்ட்லாம் தோணுது. தூங்கிட்டாரா? வெதுன்னு இருக்காரு. இப்பதான் பத்தி வச்சு அவர் லோடு இறக்கிட்டார்ல, இப்ப தூக்கம் வரும். இப்ப தாராளமா இப்ப தூக்கம் வரும், எல்லாம் வரும். அவருக்கு என்ன கவலை சொல்லு? பாரு சொக்குது. இதுல காலையில தங்கம் நான் வீடு கழுவுற வரைக்கும் வெளியே விட்டுட்டேன். ஆடிட்டு வந்துட்டு எனக்கு ஃபீவர், தண்ணி குளிக்கும் மறுக்க காய்ச்சல் வந்துருச்சு, படுத்துட்டேன். அவன் வந்து
பட்டு வந்து ஜங்கு நேரம் வவுத்து மேல படுத்தான். படுத்து செகண்ட் தூங்கிட்டான். அவ்வளவு டயர்டு. ஆட்டம் போட்டுட்டு படுத்து செகண்ட் வந்து தூங்கிட்டான். அப்புறம் திரும்ப செத்தல ஆட்டம் போட்டு நீ அம்மன் அப்படிதான் தூங்குச்சு. அப்புறம் செத்த நேரத்துக்குள்ள தங்கம் என்ன பண்ணானா, இவன் தலைகாணி மேல படுத்தான். இவன் இவன் நெஞ்சு மேல படுத்தா அவளும் தூங்கிட்டான். இப்படியும் மாமலை எனக்கு மூக்கு வேற அடைக்குது சளியில. சக்கரை இனிக்கிற சக்கரை ஏமா அப்படிதானே பாட்டு வரும். அப்புறம் திரும்ப சரி சொல்லிட்டு பாரு, நீ அவனை பத்தி பேசிய வெக்கம் வந்துருச்சு. வெக்கம் மக்கம் வராம எந்திரிக்கல, தூங்கிருச்சு. எப்படி எந்திரிக்கும்னு நினைக்கிறேன். அவர் எங்க? அவரு வெளில உட்காந்துருக்கா. நாய்க்கு வந்துட்டு ஹாய் காமிச்சிட்டு இருக்கு. நாய்க்கு ஹாய் காமிக்கிறதா? வா காமிக்கிறவா, எப்படி காமிக்கிறேன். ஃபேனெல்லாம் போட்டிருக்கீங்க, எனக்கு குளிருது. இவர் கருப்பு நாய் போச்சு, ஹாய் காமிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே உட்காந்துருக்கா, ஆனால் இங்கே தேடுறீங்கள. அக்கறை இனிக்கிற சக்கரை. இக்கா இவனுக்கு என்னக்கா பேர் வைக்கிறது? அது தொப்பை கொட்டிட்டு வச்சுட்டியே. அது சொல்ல பேர். அங்கே வண்டி இந்த பக்கம் போகுது. சார் காது போச்சு. சார் 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 வண்டி இந்த சைடு, இந்த பக்கம் வண்டி போச்சு. இந்த பக்கம் வண்டி காது கேட்குமா கேட்காதா? இந்த பக்கம் இந்த காது க்ளோஸ் பண்ணிக்கோ. போய் டார்ச்சர் பண்ணுறேன், நான் உள்ளே போய் தூங்குறேன். அக்கறை நிற்கிற சக்கரை எதுக்குடி உனக்கு பக்கரை? அக்கறை பாப்பா ஊற வச்ச புளிய ரசம் வச்சியா இல்லையா? அவ்வளோ ரசம் வந்துருச்சா? அவ்வளவு தண்ணி ஊத்துனா மாட்டுக்கு கல்வி தண்ணி கலக்கி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஊற வச்சுட்டு சமைக்கிறதுக்குள்ள தூங்கிட்டேன். ஆமா, இங்க பார், இங்க பார். அரே அவனெல்லாம் பண்ண புளி ஊற வச்சியா? சமைச்சு ரசம் வச்சு இது பண்றதுக்குள்ளார தூங்கிடுச்சு. நான் கீரை போச்சுட்டேன். நானும் அவ்வளோ வேலை பண்ணிட்டு எழுப்பி சாப்பிட்றேன். சாப்பிட்றேன்.